Hi guys, welcome to Funfield Era YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா கோலிவுட் ஹீரோஸ்க்கான கிளாஸ் தான் பண்ண போறோம். அதாவது கோலிவுட் வந்துட்டு நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம், ரெண்டு டீமா பிரிச்சு அவங்களுக்குள்ள ஒரு 4 மேட்ச் சீரீஸ் தான் விளையாட போறோம். இந்த 4 மேட்ச் சீரீஸ்ல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். ரெண்டு டீம் எப்படி பிரிச்சிருக்குன்னா தலைமையில ஒரு டீமும் தளபதி தலைமையில ஒரு டீமும் பிரிக்கப்பட்டிருக்கு. டீம்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் தலை டீம்ல பாத்தீங்கன்னா கமல் இருக்காரு, உலக நாயகன் இருக்காங்க, அண்ட் தனுஷ் இருக்காரு, அண்ட் தலை இருக்காரு, ஆப்சல்யூட்லி கேப்டன் தான் அவரு, அண்ட் விஷால், எஸ்.ஜே. சூர்யா, விவேக் இருக்காங்க, விஜய் சேதுபதி இருக்காங்க, அண்ட் சத்யராஜ், மணிகண்டன் அண்ட் சிவாஜி இவங்க எல்லாரும் பவுலிங்ல இருக்காங்க. அப்படியே வந்து தளபதி டீமுக்கு வந்தீங்கன்னா ரஜினி இருக்காங்க, சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் சிம்பு, அண்ட் கேப்டன் விஜயகாந்த், அண்ட் விஜய் கேப்டன் இருக்காரு, அண்ட் விக்ரம் இருக்காங்க, அண்ட் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், வைகை புயல் வடிவேலு, அண்ட் எஸ்கே இருக்காங்க, ஆர்யா, ஹரிஷ் கல்யாண், எம்ஜிஆர். ஓகேங்களா. இந்த மணிகண்டன் வந்து குட் நைட் மணிகண்டன். ஓகேங்களா. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு 4 மேட்ச் சீரீஸ் நடத்த போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னும் ஒரு மேட்ச் கூட நடக்கல. இங்க பார்த்தாலே தெரியும் 0-0 இப்ப இருக்கு. இந்த 4 மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துருவோம். இப்போ நான் வந்து மாத்தி மாத்தி விளையாட போறேன். ஒரு தடவை வந்துட்டு தளபதி டீமுக்கும் ஒரு தடவை தலை டீமுக்கும் விளையாட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து டீமுக்கு விளையாட போறேன். ஓகேங்களா. டீம் எல்லாம் பாத்துட்டீங்களா? டீம் எல்லாம் செட் ஆயிடுச்சா? சரி, இந்த மேட்ச்ல யாரு ஜெயிப்பா, இந்த சீரீஸ்ல யாரு ஜெயிப்பான்னு போய் பாத்துருவோம். மேட்சுக்குள்ள போயிருவோம். மேட்ச் விளையாடிட்டு சினிமாவை பத்தி அதிகமா பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய சினிமா பேசுவோம், நிறைய கிரிக்கெட் பேசுவோம். ஓகே, வீடியோக்குள்ள போயிருவோம். சுவாரஸ்யமா இருக்கு. 4 மேட்ச் சீரீஸ்ல தலை டீம் ஜெயிக்குமா தளபதி டீம் ஜெயிக்குமா? கிரீன் கலர் தான் தளபதி டீம். தளபதி டாஸ் சுண்டு இருக்காரு. தலை எப்பவும் போல தலை கேக்குறாரு. தலைய கேட்க தலை தான் விழுதா? இல்ல, தளபதி டாஸ வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்ணிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவ். ஓபனர்ஸா ரஜினி உள்ள வராரு, அண்ட் சிம்பு அவர் கூட வராரு. சூப்பர் ஸ்டார் அண்ட் லிட்டில் சூப்பர் ஸ்டாருடைய அதகலத்தை நாம கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓவர் கேப்டன் நானே வந்து போடுறேன்னு இறங்கி போட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தலை, நம்ம தலைய போட வைக்க போறோம். இப்போ தலை ஃபர்ஸ்ட் ஓவர் என்ன பண்ணுவாரு பாப்போம். தலை டீம் தளபதி டீம் யார் ஜெயிப்பா? செமையான ஸ்பின்னுங்க. கட்டு சரியா பண்ணாரு. ஃபீல்டர் கையில பால் போயிருக்கு. 2 ஓடிட்டாங்க கம்ஃபர்டபுளா. பட் கட் ஆனது வெறித்தனமா கட் ஆச்சுங்க. லெக் கார்ட்ல இருக்காரு தலைவர். தலை விசஸ் லிட்டில் சூப்பர் ஸ்டார். ஒரு காலத்துல அவருக்கு ஃபேனா இருந்தாரு. இப்போ ஃபேன் தான், பட் வெறித்தனமான ஃபேனா இருந்தாரு. அந்த தாறுமாறு யார் யாரு அந்த பாட்டுல எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டாரு, அதுக்கப்புறம் தலைய வச்சிருப்பாரு. இங்க நான் பாட்டுல தான் வைப்பேன், ஆனா அவர் பால் போட்டா அடிப்பேன்னு சிக்ஸர் பறக்க விட்டுருக்காரு. சிம்பு சாரி 4 போயிருக்கு, பவுண்டரி. ஜஸ்ட் ஷார்ட்டா பிச் ஆயிருக்கு உள்ள. சரியான கேட், ஒரு டாட் பாலா. சரியான ஃபீல்டிங் பை தலை டீம். தலை டீம் அற்புதமா ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின்னரா உள்ள வந்திருக்காரு தலை அஜித். ஓகே, இன்னொரு டாட் பால். டாட் பால் போட்டு கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு 4 போய் இருந்தாலுமே தம்பி நீ லிட்டில் சூப்பர் ஸ்டார், நீ எப்போ வந்தவன், நாங்கெல்லாம் எப்ப இருந்தோ இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலா கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஜாலியா பேசுறேன். ஸோ அது மட்டும் பொறுத்துக்கோங்க. ஆஹ் அவர் அவன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அவன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன், அவர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலுமே பேர் அதிகமா யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப சிம்பு அடிச்சிருக்காரு அப்படிதான் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு தடவை நம்ம சிம்பு சார்னு சொல்ல முடியும். ஓகே, போயிருவோம். ஒரு ஓவர் முடியல 5 ரன்கள் கட்டுப்படுத்தி கொடுத்திருக்காரு தல அஜித். அண்ட் பவுலிங் போட வராரு சிவாஜி, நடிகர் திலகம். இவர் இருந்த காலத்துல யுஎஸ் பிரசிடென்டே சந்திச்சுட்டு வந்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் நடிகர். பவுலிங் போட வராரு. இந்த பக்கம் கலெக்ஷன் கிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒரு சிக்ஸர். வெறித்தனமான ஷாட். 100 மீட்டர் சிக்ஸ் போயிருக்கு. காட உடனடியா சேஞ்ச் பண்ணிருக்காரு சிவாஜி, நடிகர் திலகம். இன்னொரு ஷாட் கேப்ல போயிருக்கு, பட் சிங்கிள் தான் கிடைக்கும். ஆனா 2 ஓடி இருக்காங்க. பிரில்லியன்ட் ரன்னிங்.
அடுத்த பால் எங்க போகுது? ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்துடனே அதிரடி காட்டல. 6-2ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டாட் பால் உள்ள வந்திருக்காரு மேட்ச்க்குள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய படங்கள் அன்பார்ச்சுனேட்லி நான் என்ன பார்த்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை, ஆனா பார்த்திருக்கேன். சரியான ஃபீல்டிங் பை தல டீம். என்னமோ படம் பார்த்த மாதிரி ஞாபகம், ஆனா என்ன படம் மறந்து. பட் நிறைய நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ். பராசக்தியில சரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. முதல் படம் அப்படி ஒரு படம் ஒரு ஹீரோ கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயங்க. அதை ஒரு ஹீரோ கரெக்டா பண்ணியிருக்காருன்னா அது அதை விட பெரிய விஷயம். ஒரு மாஸ் ஹீரோன்னே சொல்லலாம். மாஸ்னா பேர்ல மாஸ் சொல்றேன். 2 ஓவர் முடியல, 13க்கு நோலாஸ். அடுத்த ஓவர் போட வராரு சத்யராஜ் உள்ள வந்திருக்காரு. சத்யராஜ் உள்ள வராரு கட்டப்பாக. சத்யராஜுடைய ரீசெண்டா ஒரு நாள் இரவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, ஓகேங்களா? அந்த படம் நான் பார்த்தேன். நல்ல ஒரு ஷாட், அங்க ஃபீல்டர் இல்ல, சிக்ஸர் போயிருக்கு. முதல் பாலே சிக்ஸர் அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காரு சிம்பு. லிட்டில் சூப்பர் ஸ்டார் கலக்கிட்டு இருக்காரு. 103 மீட்டர் சிக்ஸர் போயிருக்கு. எக்ஸ்ட்ரானரி ஷாட். இன்னொரு ஷாட் மறுபடியும் மேல போயிருக்கு. ஃபீல்டர் இல்லங்க, 4 போயிருக்குங்க. அற்புதமான ஷாட். மின் விக்கெட் மேலேயே தூக்கி அடிச்சாருங்க. ஆஃப் சைடு கலக்கிட்டு இருக்காரு. இங்க சத்யராஜ் கட்டுப்படுத்துவாரா? 7 பாலுக்கு 14 ரன், 200 ஸ்ட்ரைக் ரேட்டோட சிம்பு ஆடிட்டு இருக்காரு. இங்க எட்ஜ் பட்டிருக்கு, அது 4 போயிருக்கு. யாராலையும் தடுக்க முடியாது, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்த ஓவர் வெறித்தனமா போயிட்டு இருக்குங்க. நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு நாள் இரவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படம் பேர் கரெக்டா சொல்ல வரல, இங்க சொல்ல விட மாட்டாருங்க. இன்னொரு சிக்ஸர் பறந்துருக்குங்க. இன்னொரு சிக்ஸர் பறக்க வச்சிருக்காரு சிம்பு. வெறித்தனமான ஷாட், அற்புதமான ஷாட்டுங்க. ஆஃப் சைடு அப்படி வந்து வெளாசி 114 மீட்டர் சிக்ஸுங்க. 114 மீட்டர் சிக்ஸ், வெறித்தனங்க. இன்னொரு பால் போகுதா? டாட் பாலுங்க. அந்த படம் நல்லா இருக்குங்க, அது த்ரில்லர் படம், நல்லா இருந்துச்சு. கிளாஸ் டியூஷன் கூட வந்து ஒரு கட்டருக்குள்ள மாட்டிப்ப, அப்படி ஒரு கடைக்குள்ள எப்படி அங்க இருந்து வெளியே வராருங்கிறத கதை. இங்க இன்னொரு டாட் பால் சூப்பரா வச்சிருக்காரு. கடைசி 2 பாலுக்கு ஒரு கம்பேக், ஒரு சிறு கம்பேக். பட் போக வேண்டிய ரன்னெல்லாம் போயிருச்சு. அடுத்த ஓவர் போட வராரு சிவாஜி. தன்னுடைய ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு. சிவாஜி விசஸ் மக்கள் திலகம் 2 பேர் சேர்ந்து படையப்பா படத்துல நடிச்சிருங்க, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். மிஸ் ஃபீல்டிங் அங்க. தல டீம் ஒரு மிஸ் ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. விக்கெட்டே இல்லாம போயிட்டு இருக்காங்க. ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. ஃபீல்டர் கையில பால் போயிருக்கு. ஒரு டாட் பால் வந்திருக்கு. இந்த ஓவர் ஏதாவது ஒரு விக்கெட் பார்க்க முடியுமா? தூக்கி விளாசிருக்காரு, கேட்ச். விக்கெட்னு சொல்லி முடிக்கல, சூப்பர் ஸ்டார வெளியே அனுப்பி இருக்காரு சிவாஜி. இந்த நடிகர் திலகம் கமெண்டேட்டர் கட்சினா இதான் சொல்ல, நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். விஜயகாந்த் உள்ள இறங்கி இருக்காருங்க. நம்பர் 2ல அவர் எப்படி ஆட போறாரு? வந்த உடனே ஸ்டொக்கு வைக்கிற இல்லடா, வந்த உடனே சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு வெள்ளாசி இருக்காருங்க. சிக்ஸர் போயிருக்கு விஜயகாந்த் பேட்ல இருந்து. அல்டிமேட் சிக்ஸர், நம்பவே முடியலங்க. ஃபர்ஸ்ட் பால் 103 சிக்ஸர். செகண்ட் பால் கேப்ல போயிருக்கு, ஃபீல்டர் இருக்காங்க, கம்ஃபர்டபுளா சிங்கிள் ஓடிட்டாரு. சிவாஜி எத்தனையோ நல்ல திரைப்படங்கள் கொடுத்திருக்காரு. வசந்த மாளிகை அந்த ஒரு பாடலே போதும் அவருடைய நடிப்புக்கு உதாரணம் சொல்ல. இங்க சிம்பு அடிப்பாரா? இல்லங்க, ஃபீல்டர் கையில போயிருக்கு. 4 ஓவர் முடியல, 44க்கு 1. இந்த ஓவர் போட வராரு TJS, லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் உள்ள வராங்க. அகைன்ஸ்டா விஜயகாந்த் அதிரடி பேட்ஸ்மேன் உள்ள இருக்காரு.
அவர் லப்பர் பந்துல அவருடைய புகழ் பாடி இருந்தாங்க. வெறித்தனமா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி லப்பர் பந்துல கெத்து அவருடைய உண்மையான பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும். நானே லேட்டா தான் கவனிச்சேன். ஃபர்ஸ்ட் கெத்து கெத்துனே நம்ம மைண்டுக்கு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அவர் உண்மையான பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பால் மேல போயிருக்கு, ஃபீல்டர் இருக்காங்க, ஃபீல்டர் கையில கேட்சுங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டாரா அடிச்சு வெளியே அனுப்பி இருக்காரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. உள்ள வராரு தளபதி விஜய். வில்லே 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 வரான் வில்லே. உள்ள வந்திருக்காரு தளபதி விஜய். விஜய் அண்ட் விஜயகாந்த் 2 பேரும் எப்படி ஆட போறாங்கன்னு பார்க்க போறோம். ஆனா சொல்லி வாய முள்ளங்க, கேட்ச் கொடுத்து வெளியே போயிருக்காரு கேப்டன். எந்த கேப்டன் இப்ப வெளியே போயிருக்காரு? விஜயகாந்த் தாங்க வெளியே போயிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் வெளியே போயிருக்காருங்க. கேப்டன் விஜயகாந்த் வெளியே போயிருக்காருங்க. 3 விஜய் இங்க ஆடிட்டு இருந்தாங்க. பட் டக்குன்னு போயிட்டாங்க. இன்னொரு ஷாட் மேல போயிருக்கு, கேப்லயும் போயிருக்கு. 4 நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்லயே. நல்ல ஒரு விளாசல். என்னங்க 2 விக்கெட் வந்த உடனே தூக்கிட்டாரு மக்கள் செல்வன். அவருடைய விடுதலை 2 அதே மாதிரி ஹிட் ஆகும் கண்டிப்பா. ஒரு சூப்பரான படமா வந்திருக்கு. ட்ரைலர் வந்து வெறித்தனமா இருக்குங்க. நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஷோவே போயிருவேன். ஃபர்ஸ்ட் ஷோ முடியலனாலும் ஃபர்ஸ்ட் டே போயிருவேன் எப்படி இருந்தாலும். ஏன்னா விடுதலை 2 பார்த்தே ஆகணுங்க. தியேட்டர் மெட்டீரியல். கூஸ் பம்ப் இருக்கிற படங்கள் வேற. ஆனா ஒரு கலை படைப்புங்கிறது வேற. அதுக்கு வெற்றிமாறன் படம் உதாரணம். இந்த ஒரு சூப்பரா முடிச்சிருக்காரு மக்கள் செல்வன். வெறித்தனமான பவுலிங். கேப்டன் தலா உள்ள வராரு. விக்ரம் பேட் பண்ணிருக்காரு. நிறைய தோல்விகள் நிறைய தோல்விகள். யோ இங்கேயும் ஒரு தோல்வி. சொல்லி வாய மூடல. அவர் திரை வாழ்க்கையில இப்ப ரீசெண்டா தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கேயும் தோல்வி அடைஞ்சு விக்கெட்டை பறி கொடுத்துட்டு வெளியே போறாரு விக்ரம். என்னங்க நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் பாலே தலை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரானரி பவுலிங். நல்லா ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் மேல போயிருக்கு. கேட்ச் தான் இருக்கும். கேட்ச் தானா? இல்லங்க, அது எங்கோ போயிருக்குங்க. நான் ஃபீல்டர் கையில விழுன்னு நினைச்சேன். ஆனா அது எங்கோ போயிருக்கு. வந்த உடனே ஆக்ஷன் கிங் தன்னுடைய ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ரிதம் படம் இப்போ நான் ஒரு நாள் முன்னாடி தான் பார்த்தேன். சூப்பரான படங்க. ஆக்ஷன் கிங்கில் மட்டும் கிடையாது, ஒரு மைல்டான கிங்கும் நிரூபிச்சிருக்காரு. இங்கேயும் ஃபீல்டுல கலக்கிட்டு இருக்காரு. செம்மையான படங்க. அப்படியே அதுல அவர் சண்டையெல்லாம் சண்டை சீனே இல்லைங்க. ஆக்சுவலி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு பாருங்க. தீம் தனனா தீம் தனம் மியூசிக் பா. ஏஆர் ரஹ்மான் கொன்னு எடுத்துட்டாருங்க. வெறித்தனம்ங்க. அந்த படம் எப்படி சொல்றது, மனதை உருக்குன படம் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு செமையா இருந்துச்சுங்க. அந்த பாட்டு கேட்டே இருந்தேன். இங்க ஒரு டாட், 2 6க்கு பிறகு ஒரு டாட். தல அஜித்தும் ஆக்ஷன் கிங்கும் மங்காத்தா படத்துல நடிச்சதை மறக்க மாட்டீங்க. இங்க என்ன நடக்க போகுது நம்ம இப்ப பாத்துருவோம். மறுபடியும் மேல தூக்கி விளாசி இருக்காரு. அங்க ஃபீல்டர் இல்லதான். ஏன்னா ஃபீல்டர் அங்க கிரௌடு கிட்ட இருந்தாதான் பிடிக்க முடியும். சோ அவுட் ஆகி இருக்காரா? சரி, 6 போயிருக்கு. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போயிருக்கு. என்ன வாய் கொளருது. இன்னொரு பால், லாஸ்ட் பாலையுமே 6 அடிச்சு. இல்லங்க 6 இல்லங்க, இந்த தடவை 6 போல. வந்தாரு 3 பால் 3 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல விக்கெட்டை கொடுத்து போயிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங். பட் ஒரு குட்டி கேமியோ தான். வடிவேல் உள்ள வந்திருக்காரு. வைகை புயல் நல்ல ஒரு பர்ஃபார்மர் உள்ள வந்திருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு படம் வராரு. ஸ்பின் அட்டாக் தாங்க அதிகமா இருக்கு இப்போ தலை டீம் கிட்ட. ஸோ சீமர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் தான் விஜேஎஸ் இருக்காரு, அண்டு மணிகண்டன் அண்டு தலை இருக்காரு. இங்க ஒரு சிக்ஸுங்க. வந்த உடனே தளபதி டீமுடைய அப்ரோச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கணும். அதுதான். மத்ததெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அவுட் ஆகுறதுனா அவுட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற அப்ரோச்சை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி விஜயகாந்தும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் 6, அர்ஜுனும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் 6. பா, ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சோட தான் வந்திருக்காங்க. நல்ல ஒரு பால் மேல போயிருக்கு. கேட்சா? இல்லங்க, கேப்ல போயிருக்குங்க. ஃபீல்டர் தவற விட்டுருக்காரு. கொஞ்சம் டைவ் அடிச்சிருக்கலாம் ஆக்சுவலி. இது ஒரு 10 ஓவர் மேட்ச் சொல்ல மறந்துட்டேன். லேட்டா சொல்லிட்டு 10 ஓவர் மேட்ச். ஓகே, இன்னொரு பால் வைக்கிறாரு. நல்ல ஒரு கட்டு. பால் நல்லா திரும்பிச்சுங்க. மணிகண்டன் குட் நைட்
லவ்வர்னு சொல்லிட்டு நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் அவர் நல்ல படங்கள் கொடுக்கட்டும். இங்க பால் மேல போயிருக்கு. ஃபீல்டர் கையில தான் விழ போகுது கண்டிப்பா. ஆனா ஃபீல்டர் ரொம்ப ரொம்ப தள்ளி இருந்தாரு. 66 மீட்டர் சிக்ஸ் தான். ரொம்ப சின்ன சிக்ஸ் போயிருக்கு. மணிகண்டன் என்ன பண்ணுவாரு இந்த ஒரு பால? தூக்கி விளாசி இருக்காரு. மறுபடியும் ஒரு சிக்ஸா? இல்லங்க, கேட்ச் போயிருக்குங்க. கையிலேயே விழுந்திருக்கு. அற்புதமான கேட்ச். சூப்பரா கீழே வந்து எடுத்தாருங்க பால. அண்ட் எஸ்கே உள்ள வராரு. அவருடைய அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. எல்லாருக்குமே தெரியும். எஸ்கே உள்ள வந்திருக்காரு. இப்போ பவுலிங் போட விஜேஎஸ் உள்ள வராரு. எஸ்கே டு விஜேஎஸ் இவங்க மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேருமே நல்ல ஒரு போட்டியாளர்கள். சிங்கிள் ரொம்ப நேரம் கழிச்சு தளபதி வந்து பேட்டிங் பண்ண வராருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு பேட்டிங் பண்ண வராரு தளபதி டு விஜேஎஸ். ஒரு ஒயிட் பால். நல்ல டேர்ன் ஆகுது பால். ஆனா ஒயிட் பால். பண்ண பெண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பால் எங்க போகுது? இல்லைங்க, சிங்கிள் தான். சிங்கிள் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். பால் நல்லா திரும்புது இந்த பிச்சில். ஆக்சுவலி இந்த பிச்சு கேம் படி சென்னை பிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா திரும்புது. கரெக்டா தான் இருக்கு. ஓ, நல்ல ஒரு ஷாட். பட் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ரென்னோடுல நல்லா போட்டிருக்காருங்க இந்த ஓவரை. நிறைய டாட் பால் வச்சிருக்காரு. நிறைய டாட் பால் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் தல டீம் சார்பா விஜேஎஸ் ஒரு கூகுளி வைக்க போறாரு இப்போ. ஆனா அது ஃபுல் டாஸ் பாலா மாதிரி இருக்கு. எல்பிடபிள்யூக்கான ஷவுட் இல்லைங்க, பேட் தான் பட்டிருக்கு போல. எஸ்கே டு விஜேஎஸ். தளபதி வெறும் 4 பால் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிருக்காரு. இன்னும் 2 ஓவர் தான் பாக்கி இருக்கு. கேப்ல போயிருக்கு. பட் சூப்பர்பான எஃபர்ட், சூப்பர் ஃபீல்டிங்குங்க. வெறித்தனமா பிடிச்சிருக்காரு தல டீம் ஷாட். ஃபீல்டர் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் தூக்கி விளாசி இருக்காரு. பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் தாங்க. விஜேஎஸ் கலக்கி போட்டிருக்காருங்க இந்த ஒரு மேட்ச்ல. விக்கெட்ஸ் மேல விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ வெறித்தனமான பவுலிங் அவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர் போட வராரு சத்யராஜ். 2 சீமர்ஸ்ல அவரும் ஒருத்தர். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் இருக்கு. 86க்கு 7 விக்கெட் போயிருக்கு. இன்னும் 2 ஓவர் தான் பாக்கி இருக்கு. யார் அடிப்பா? ஆர்யா சிங்கிள் வச்சு தருவாரா விஜய்க்கு? கேப்டன் விஜய்க்கு இப்ப சிங்கிள் கிடைக்குமான்னு பார்த்தா 2வே கிடைக்குது. பட் 2 ஓடலாமா? இது ஒரு மிஸ்டேக் இல்லையான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா விஜய் தான் ஒரு ரெக்கக்னைசிங் பேட்ஸ்மேன். பட் அவர் பேட்டிங்கே இல்லாம பரபரன்னு கால் அங்க இங்க ஆட்டி நின்று இருக்காரு. இன்னொரு ஷாட். பட் ஃபீல்டர் கையில. நான் சொன்னேன்ல, ஏன்னா ஆர்யா ரெக்கக்னைசிங் பேட்ஸ்மேன் கிடையாது. இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்கில் 45 என்னமோ தான் இருக்கும் பேட்டிங்ல. ஸோ அதுதான். ஸோ இந்த பால் என்ன ஆக போகுது? மறுபடியும் ஃபீல்டர் கையில பாலுங்க. டாட் பால் ப்ரெஷர். நல்ல பவுலிங் பண்ணியிருக்காங்க தல டீம். இன்னொரு பால் வருது. தூக்கி விளாசி இருக்காரு. மறுபடியும் ஃபீல்டர் கையில பாலுங்க. கட்டங்கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க தல டீம். ஒரு சூப்பரான ஃபீல்டிங். இந்த ஓவர் என்ன ஆக போகுதுன்னு நமக்கே ஆர்வமா இருக்கு. ஏன்னா டாட் பால் மேல வந்துகிட்டே இருக்குங்க. லாஸ்ட் ஓவர் பின்னி இருக்காரு சத்யராஜ். நட்டு மாதிரி பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்யா நிறைய தோல்விகளை கொடுத்திருக்காரு அவருடைய படங்கள்ல ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஆனா இங்க சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அவர்கிட்ட கொஞ்சம் மோசமா இருக்கு. சிக்ஸர் விளாசிருக்காரு. ஸோ 9 ஓவர் முடியல. 94 10 அப்படிங்கிற 2 ரேட்டோட போயிட்டு இருக்காங்க. பட் இது 10மா அப்படின்னு தெரியல. லாஸ்ட் ஓவர் போட வராரு தனுஷ். லாஸ்ட் ஓவர் விஜய் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். தனுஷ் டு விஜய். போன பால் 108 மீட்டர் சிக்ஸ். மறுபடியும் ஒரு டாட் பாலா? சிங்கிள் ஓடி இருக்காங்க. 2 ஓடுவாங்களா? 2 ஓடலங்க. சிங்கிள். ரொம்பவே குறைவான பால் தான். ரொம்ப நேரம் நின்னாரு. 5 என்ன விஜயகாந்த் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி போனாரு. 3rd விக்கெட்டா உள்ள வந்தாரு. பட் 5 பால் தான் பிடிச்சிருக்காரு. ஆக்சுவலி கணக்கு பண்ணீங்கன்னா ஆர்யாவே 6 பால் பிடிச்சிட்டாரு. ஸோ ஸ்ட்ரைக்கே கிடைக்காம நின்றுட்டு இருக்காரு.
96 தளபதி உச்சத்தில் இருக்கும் போதே தன்னுடைய நடிப்பு கரியரை விட்டுட்டு அரசியலுக்குள்ள குதிச்சிருக்காரு. இங்க ஒரு நல்ல ஷாட், ஃபீல்டர் கோட்டை விட்டுருக்காங்க. கோட்டை மட்டும் இல்ல, மொத்தமாவே விட்டுருக்காங்க. 4 போயிருக்கு கேப்லயே. யாருக்கற்கான முயற்சி உச்சத்தை உதறி தள்ளிட்டு மக்கள் சேவைக்காக வந்திருக்காரு தளபதி. இங்க ஒரு டாட் பால். அவருடைய பயணம் எப்படி இருக்கும் நம்ம பாத்துருவோம். ஐயோ கால்குள்ள வச்சிருக்காரு, கால்குள்ள வச்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படும் போது அதை 6ஆ மாத்தி இருக்காரு தளபதி விஜய். எக்ஸ்ட்ரானரி 95 மீட்டர் சிக்ஸர். அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் அவர் நிறைய சிக்ஸர் அடிப்பார் நம்புவோம். இங்க 95 மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். கால்குள்ள போயிருக்கு, பட் இந்த தடவை கரெக்டா யாருக்கிற எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 10 ஓவர் முடியல, 107க்கு 7 அப்படின்னு ரன் எடுத்திருக்காங்க. 108 அப்படிங்கிற டார்கெட்டோட தளபதி டீம் ஆட போறாங்க. தலை டீம் சார்பா பவுலிங் பாத்தீங்கன்னா தனுஷ் லாஸ்ட் ஓவர் போட்டு 13 ரன் மட்டும் விட்டு கொடுத்தாரு. அண்ட் அஜித் குமார் கேப்டன் அஜித் பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 23 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் வீழ்த்திருக்காரு. எக்ஸ்ட்ரானரி. அண்ட் பிஜேஎஸ் அவருமே பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 3 விக்கெட். ஸ்டார் ஆஃப் த பவுலர் அப்படின்னா அது இவர் தாங்க. ஸ்டார் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 8 ரன் மட்டும் விட்டு கொடுத்து. அண்ட் சத்யராஜ் விக்கெட் எதுவும் இல்லாம 28 ரன். அண்ட் மணிகண்டன் 1 விக்கெட்டோட 16 ரன். அண்ட் சிவாஜி 19 ரன்னோட 1 விக்கெட். ஓகே, ஸோ பேட்டிங்ல பாத்தீங்கன்னா சிம்பு 24 ரன்கள் அதிகபட்சமா. அதுக்கப்புறம் அர்ஜுன் 3 பால் 6 அடிச்சுட்டு 1 பால் டாட் 1 பால் விக்கெட் போயிருக்காரு. அண்ட் தளபதி 9 பாலுக்கு 17 அடிச்சு ஒரு நல்ல கேமியா கொடுத்திருக்காரு. ஸோ முடிவில் 108 ரன்கள் டு வின். தலை டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பாத்துருவோம். நான் ஆர்டர்ல தான் வச்சிருக்கேன். ஓ ஓப்பனிங் இறங்குறாங்க உலக நாயகன் அண்ட் தனுஷ். வண்ண பெண். ஓ மை காட், என்ன நடக்குது? ஐயோ என்னமோ நடந்துச்சுங்க வித்தியாசமா. இது நான் பிளான் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் பாலே உலக நாயகன் வயிற்றுலயே வாங்கிட்டாரு. ஆனா செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. செமையான ஷாட், சூப்பர் பால் ஷேக்ஸ். இந்தியன் டூ பிளாப் ஆகுனதால அவர் சின்னால் ஆகிட மாட்டாரு எப்பவுமே. உலகம் வியந்து போற்றும் ஒரு கலைஞன் கமல்ஹாசன், த உலக நாயகன். டக் லைஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இன்னொரு சிக்ஸர் பறக்க விட்டு இருக்காருங்க. 2 பால் 2 சிக்ஸ். முதல் பால் டாட் பாலா போச்சு, ஆனா இங்க 2 பால் 2 சிக்ஸர் விளாசி இருக்காரு. 3வது பாலும் 6 போகுமா? 6 தாங்க போயிருக்கு. கிரௌடுக்குள்ள விழுந்திருக்கு சிக்ஸர். சூப்பர்வா ஆடிட்டு இருக்காரு கமல்ஹாசன். எக்ஸ்ட்ரானரிங்க. இன்னொரு ஹெலிகாப்டர் ஷாட், பட் அங்க ஃபீல்டர் கையில கேட்ச புடிச்சிருக்காங்க. அங்க அர்ஜுன் மிடில் ஆர்டர்ல வந்து அடிச்ச மாதிரியே இங்க கமல் அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. முதல் பந்துலயே 3 சிக்ஸ் அடிச்ச பிறகு 18 ரன், 5 பாலுக்கு 18. அதே இன்னிங்ஸுங்க. இன்னொரு ஷாட் மேல போயிருக்காங்க. ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்ட் ஆனா கேப்ல விழுந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாலே இன்டென்ட காமிச்சிருக்காரு தல அஜித். பவுலிங்லயும் 2 விக்கெட் எடுத்தாரு. இங்க ஃபர்ஸ்ட் பாலும் 4 அடிச்சிருக்காரு. சோ என்ன பண்ணுவாரு பார்க்கலாம். தளபதி விஜய் பவுலிங் போட வந்திருக்காரு. தளபதி தலையை நம்ம இப்ப பார்க்க போறோம். யார் இந்த பேட்டில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். தலை விசஸ் தளபதி. நீங்க ரொம்ப நேரம் அவரோட எதிர்பார்த்த ஆட்டக்காரன் விசஸ் ஆட்டக்காரன். முதல் பால் சிக்ஸருங்க. தலை சிக்ஸர் அடிச்சு கணக்க துவங்கி இருக்காரு. 2 சிறப்பான ஆட்டக்காரர்கள் இங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிரி நம்ம சொல்றோம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சலார் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, பொறுத்து வாடாவா, அந்த பாட்டு இவங்க 2 பேரும் சூட் ஆகுங்க. என்ன சொல்றது, இவங்க 2 பேரும் பண்ண கான்ட்ரிபியூட்ல பல குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு. மக்கள் சேவை அந்த மாதிரி சொல்ல நானு. இவங்க தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்தாங்களா, அப்படி அதுக்கு சொல்றேன். இங்க நல்ல ஒரு ஷாட், பட் ஃபில்டர் கையில போயிருக்கு சிங்கிள். தியேட்டருக்கு வர வச்சு தியேட்டர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி நம்மளை சந்தோஷப்படுத்து ஒரு ஆர்ட்டா நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்காங்க. 2வது விஷயம்,
தியேட்டர்ல சம்பந்தப்பட்டு வாழக்கூடியவங்க, போஸ்ட் அடிக்கிறவங்கல இருந்து, சின்ன சின்ன வேலை செய்யறவங்கல இருந்து, தியேட்டரை வச்சுக்கிறவங்க வரைக்கும். இங்க ஒரு சிக்ஸர் போயிருக்கு தனுஷ். சோ அத்தனை பேர் வந்துட்டு இவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது ஓரளவுக்கு கையில காசு நிறைய பாக்குறாங்க. ஏன்னா அது இவங்களுடைய திறமை தான். சோ அதனால இவங்க 2 பேரும் வேற லெவலுங்க. இங்க இங்க தளபதி திக்கி திணறிட்டு இருக்காரு. 2 சிக்ஸ் அண்ட் 2 சிங்கிள் போயிருக்கு இந்த ஓவர்ல. இன்னொரு பால் சிங்கிள் வச்சு கொடுத்திருக்காரு தலைக்கு. தலை விசஸ் தளபதி. கடைசியா பார்ப்போம். தலை விசஸ் தளபதி கிடையாது, எப்பவுமே தலை பிளஸ் தளபதி தான். தலை அண்ட் தளபதி, தளபதி அண்ட் தலை. இன்னொரு பால் மேல போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சாரு, பட் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகி இருக்காருங்க. அவுட் ஆகி இருக்காருங்க. இது நான் எதிர்பார்க்காத ஒண்ணுங்க. தூக்கி அடிச்சாரு, பட் நல்ல ஒரு ஸ்லோவர் டெலிவரி. அது வந்து பேட்ல பட்ல சரியா, கரெக்டா ஃபீல்டர் கையிலே போய் விழுந்திருக்கு. 4 பாலுக்கு 11 வெளியே போறாரு கேப்டன் தல அஜித். 37க்கு 2. தனுஷ் ஆடிட்டு இருக்காரு. ஓ, எல்பிடபிள்யூக்கான ஷவுட், எல்பிடபிள்யூக்கான ஷவுட் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. வடிவேல் உள்ள வந்திருக்காரு. தனுஷ் பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. இங்க விஷால் இறங்கி இருக்காரு தலை டீம் சார்பா. இன்னொரு பால் மேல போயிருக்காங்க, ஃபீல்டர் இல்ல, ஜஸ்ட் சிங்கிள். பட் 2 ஓடி இருக்காங்க. வெற்றிகரமா 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வெற்றிகரமா 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒயிட் டெலிவரிங்க. ஒரு அகலப்பந்து. அக்கலப்பந்து. நல்ல ஒரு ஃபிளிக், நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட் அடிச்சாரு. பட் அங்க 2 ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டுங்க. நல்ல ஒரு டைவுங்க, கம்பீர் மாதிரி டைவ் அடிச்சாரு தனுஷ். நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட். இங்க மறுபடியும் ஒரு ஸ்வீப் ஷாட், பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஆனா இல்லைங்க, பிச் ஆயிடுச்சுங்க முன்னாடியே. சர்க்கிள்குள்ளேயே பிச் ஆயிடுச்சு. ஸோ லக்கீலி ஒரு டாட் பால். இந்த ஒரு நல்ல ஓவரா இருந்திருக்கு தளபதி டீமுக்கு. எஸ்கே உள்ள வராரு பவுலிங் போடுறதுக்கு. ஓஹோ, எங்கயோ போய் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முயற்சித்தாருங்க. ஆனா போல்ட் ஆகி இருக்காருங்க. என்ன ஷாட்டுங்க இது, என்ன ஷாட்டுங்க, எனக்கு ஒன்னும் புரியல. எங்கிருந்தோ ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. பட் அவரால் ஆட முடியல. ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட்டுங்க, அன்பார்ச்சுனேட். இந்த மாதிரி ஷாட் யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இங்க ப்ராப்பர் ஷாட் ஆனா சிக்ஸர் கிடைக்கணும். எஸ்ஜே சூர்யா உள்ள வந்து காமிச்சிட்டு இருக்காரு. நடிப்பின் அரக்கன். ரீசன்ட் டைம்ஸ்ல பல நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ கொடுத்திருக்காரு. இவரும் அதே மாதிரி அவுட்டுங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போயிட்டு அதே மாதிரி அவுட்டுங்க. கடன்னு விக்கெட் போகுது. தளபதி டீம் கலக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட். பட் இங்க ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. மறுபடியும் ஒரு கேட்சுங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிற இந்த காட்சு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. சூர்யாவும் வெளியே போயிருக்காரு. நானும் ஒரு ப்ரோ மாதிரி ஆடணும். ஆக்சுவலி நான் மறந்து ஆடிட்டு இருக்கேன். எஸ்கே ஆன் ஹேட்ரிக்ல இருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டரால பிடிக்க முடியாது. 4 போயிருக்கு. ஒரு கட்டத்துல மிகப்பெரிய அளவுல ஸ்கோர் போகும்னு நினைச்சோம். பட் இங்க பாத்தீங்கன்னா 5 விக்கெட்டை சீக்கிரம் இழந்திருக்காங்க. விவேக் ஆடிட்டு இருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் கையிலே பால் லேண்ட் ஆயிருக்குங்க. எங்கோ அடிக்க பார்த்து எட்ஜ் ஆகி ஃபீல்டர் கையில பால் லேண்ட் ஆகிருக்கு. பரிதாப நிலையில போயிருக்காங்க தல டீம். இந்த மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பரபரப்பா இருக்கு. நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட், பட் அதுவும் கேட்சுங்க. தனுஷும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி இருக்காருங்க. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட். ஓ மை காட், இன்னும் 3 விக்கெட் மட்டும்தான் இருக்கு தல டீம் கையில. பட் 5 ஓவர் வெளியே இருக்கு.
56 ரன் அடிக்கணும். என்ன பண்ணுவாங்க கல டீம்? பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு ஷாட் பை சத்யராஜ், 4 அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இப்ப அந்த மேட்ச் யார் ஜெயிக்க வைப்பான்னு தெரியல நமக்கு. தல டீமா தளபதி டீமா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம். என்ன நடக்க போகுது நம்ம பார்க்கலாம். மறுபடியும் ஒரு டாட் பால். விக்கெட்டை பறி கொடுக்க கூடாதுன்னு சத்யராஜன் விஜய் குறியா இருக்காங்கங்கிறது அவங்க இன்டென்ட் மூலமாவே நமக்கு தெரியுது. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. அடிக்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா விக்கெட் போயிருக்கு. நான் அதனாலதான் அடிக்காம இருக்கேன். விஜய் சொல்ல வந்திருக்காரு. ஆனா தூக்கி அடிச்சிருக்காருங்க. இவர் அடிச்சிருக்காரு. 4 போயிருக்குங்க. இன்னும் 30 பாலுக்கு 52 ரன் தேவை என்று இருந்துச்சு. இப்போ 29 பாலுக்கு 48 ரன்கள் தேவை. பொறுமையா ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டை ஃபீல்டிங். ரன் கிடைக்கல. இங்க ஒரு ஷாட் போயிருக்குங்க. கரெக்டா அடிச்சிருக்காரு லெக் சைட்லயே. அப்படியே பாலுக்கு கீழே வந்து அடிச்சாரு. சிக்ஸர். சூப்பர்பான சிக்ஸர் போயிருக்கு இங்க. நல்ல ஒரு ஷாட். அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் கையில பால் லேண்ட் ஆயிருக்கு. இன்னும் 26 பாலுக்கு 41 ரன் அடிக்கணும். லாஸ்ட் 2 பால்ஸ் ஃபார் 6th ஓவர். சத்யராஜ் வச்சு தரதான் அவருடைய வேலை. ஒரு டாட் பால் வச்சிருக்காரு. டாட் பால் வைக்கிறது கரெக்டான டிசிஷனுங்க இந்த ஒரு நிலைமையில. வாவ், டாட் பால். நல்ல ஒரு டிஃபென்ஸ். யாரோ ஒருத்தராச்சு களத்துல இருக்கணும். பால் மேல போயிருக்கு. ஃபீல்டர் கிட்ட போகலங்க பாலு. அத பவுண்டரி பேரிகேட் நோக்கி அடிச்சிருக்காரு. ஸோ 6 அடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி கலக்கிட்டு இருக்காரு இங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுவாரு? பரவாயில்ல, 6க்கு அப்புறம் ஒரு டாட் பால். ஸ்ட்ரோக் தான் வச்சிருக்காரு. பொறுமையா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. நல்ல ஒரு ஷாட். சிங்கிள்கான வாய்ப்பு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. இன்னும் 21 பாலுக்கு 34 ரன்கள் தேவை. 2 பால் தான் இருக்கு. ஒரு டாட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில ஈடுபடல. நல்ல ஒரு ஷாட். பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. பட் வெற்றிகரமா சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓ 2க்கான முயற்சி அவுட்டுங்க. விஜேஎஸ் இவ்வளவு நேரம் நம்பிக்கை கொடுத்த விஜேஎஸ் வெளியே போயிருக்காரு 18 ரன்னோட. அன்பார்ச்சுனேட். ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவுட் ஆகிட்டு வெளியே போயிருக்காரு. சம்மந்தமே இல்லாத ஒரு ரன். ஸோ இப்போ மணிகண்டன் தான் உள்ள இருக்காரு. குட் நைட் படத்தில் நடித்த மணிகண்டன் இப்ப களத்துல. ஓ இவரும் ஒரு ரிவர்ஷிப்கான முயற்சிங்க. அன்பார்ச்சுனேட். ஒரு சிக்ஸருங்க. கன்ஃபார்ம் தெரியும் சிக்ஸர் போயிருக்கு. ஆர்யா பவுலிங் பண்ணிட்டு இருக்க. மணிகண்டன் ஆடிட்டு இருக்காரு. ஒரு பிரமாதமான ஷாட். மறுபடியும் ஒரு பால் மேல போயிருக்கு. பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. பட் சிங்கிள் ஓடலங்க. நின்னுட்டாங்க. 15 பாலுக்கு 27 ரன்கள் தேவை. ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்ல போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஷாட். பிக்கப் பண்ணி அடிச்சாரு. ஒரு சிக்ஸர் போயிருக்கு. மணிகண்டன் சிக்ஸர் பலாசி இருக்காரு. ஸோ பிளான் இதுதான். சத்யராஜ் வந்து ஸ்டாண்டிங் போடணும். பின்னாடி வரவங்க அடிச்சாடணும். அந்த பிளான் சூப்பரா போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ஷாட். பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் வேடிக்கை தாங்க பார்க்கணும். 4 போயிருக்குங்க. 13 பாலுக்கு 19 வெறித்தனமா கொண்டு வந்திருக்காங்க தல டீம் இது தளபதி டீம். ஒரு அற்புதமான வேட்டா போயிட்டு இருக்கு. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பட் டாட் பாலுங்க. ஸோ 8 ஓவர் முடியல. 89. இன்னும் 19 ரன்கள் தேவை. 12 பந்துகளுக்கு ஹரிஷ் கல்யாண் பால் போட வராரு. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கான முயற்சி. பட் கேட்ச் இறங்கி இருக்குங்க. ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்ச சத்யராஜ் அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு.
லாஸ்ட் பேட்மேன் சிவாஜி உள்ள வராரு. லாஸ்ட் பார்ட்னர்ஷிப் என்ன நடக்க போகுது இந்த ஒரு மேட்ச்ல? நல்ல ஒரு ஷாட், பட் டாட் பால். என்ன நடக்க போகுது? ஹரிஷ் கல்யாண் கலக்கிட்டு இருக்காரு. அவர் கெரியர்லயும் சரி, இங்க சிங்கிள் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்லயும் சரி 3 பாலுக்கு ஒரே ரன். பொதுவா இந்த 9th ஓவர் வந்துட்டு ரன்னே போக மாட்டேங்குது. யாரு போட்டாலும் யாரு பிடிச்சாலும் சரி ஒரு சிங்கிள் ஆடிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் ஓவர் வந்தா சிங்கிள் ஆட முடியாது, அது ஒண்ணு இருக்கு. ஓ போல்டுங்க, பால மிஸ் பண்ணி போல்ட் ஆயிருக்காரு. ஸோ இந்த தடவை கம்ப்யூட்டர் என்ன பீட் பண்ணிருக்கு. ஸோ அதாவது தளபதி டீம் டீமை தோக்கடிச்சிருச்சு. போல்டுங்க, கடைசி விக்கெட்டை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வாட் அ ஷேம் டு மீ. ஆக்சுவலி நான் கம்ப்யூட்டர் கிட்ட அடிக்கடி ஜெயிப்பேன், பட் இந்த ஒரு மேட்ச்ல தளபதி டீம் ஜெயிச்சிருக்குங்க. தலை டீம் வந்து தோத்துருக்கு இந்த ஒரு மேட்ச. ஸோ இந்த மேட்ச் சம்மரி நீங்க பாத்தீங்கன்னா இதுதான். எதிரா என் பேட்டிங்கு தலை டீம் இப்படியே பேட்டிங் நீங்க பாக்குறீங்க. கமல் நல்லா ஆடினாரு, 18 ரன்கள் அடிச்சாரு 5 பாலுக்கு. அண்ட் விஜய் எஸ் 7 பாலுக்கு 18 ரன். அவர் இருந்திருந்தானா மேட்ச முடிச்சிருப்பாரு. அண்ட் 7 பாலுக்கு 15 அடிச்சிருக்காரு மணிகண்டன். 12 பாலுக்கு 10, 11 ரன் 4 பாலுக்கு தலையும் அடிச்சிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆல் விக்கெட் போயிருக்குங்க. இதுதாங்க மேட்ச் சம்மரி. பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்சா எஸ்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா எஸ்கே 5 விக்கெட்டால் எடுத்திருக்காரு. இந்த ஒரு மேட்ச்ல 2 ஓவருக்கு 32 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து 5 விக்கெட்டால் எடுத்திருக்காரு. ஹரிஷ் கல்யாண் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 ரன் விட்டு கொடுத்து ஒரே ஓவர் போட்டிருக்காரு. அண்ட் சிம்புமே 2 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்து 12 ரன் மட்டும் விட்டு கொடுத்திருக்காரு. ஸோ எஸ்கே தான் இந்த மேட்சின் மேன் ஆஃப் த மேட்ச். அப்படியே பேட்டிங் பக்கம் வந்தீங்கன்னா தளபதி டீம்ல சிம்பு 24 ரன்கள் 13 பந்துகளுக்கு அடிச்சிருக்காரு. அண்ட் அர்ஜுன் 5 பாலுக்கு 17 ரன். அண்ட் தளபதி விஜய் 9 பால் 17 ரன். அண்ட் இங்க கமல் 18 ரன்கள் 5 பந்துகளுக்கு உலக நாயகன். அண்ட் மக்கள் செல்வன் 7 பாலுக்கு 18 ரன். அண்ட் மணிகண்டன் 7 பாலுக்கு 15 ரன். ஸோ மேட்ச் இதுதாங்க. 8.5 ஓவர்லயே 91 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா தளபதி டீம் 16 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. 16 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லிங் வெற்றியை பெற்றிருக்காங்க. ஒரு மோசமான பேட்டிங், மோசமான கண்ட்ரோலால தான் இந்த மேட்சை தலை டீம் தோத்தாங்கன்னு சொல்லணும். ஓகே, இந்த 4 மேட்ச் சீரீஸ் அப்படியே நம்ம வந்தோம்னா குறிச்சு வச்சிருவோம். தலை டீம் 0 இருக்காங்க. தளபதி டீம் இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிவில் இதுதான் நிலைமை. தளபதி டீம் 0-1 இந்த 4 மேட்ச் சீரீஸ்ல லீடிங்ல இருக்காங்க. ஃபன்ஃபீல்ட் எரா டிராஃபில அவங்க ஒரு படி முன்னேறி இருக்காங்க. இன்னும் 2 இல்ல 3 படி தேவைப்படுது. என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம ஃபன்ஃபீல்ட் எராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.